வீட்டில் பிள்ளைங்க துரத்தி விட்டாங்க. உங்கள்கிட்ட காசு இல்லை, சொத்து இல்லை, வீடு இல்லை, அதனால விட்டுட்டாங்க. என்கிட்டயே காசு பணம்லாம் பிடிக்குது. தமிழா இல்லை இந்த ஹிந்திக்காரங்க அந்த மாதிரி ஆக்கலாம். போலீஸ்காரங்க இதை பற்றி அதெல்லாம் எங்க கண்டுக்கிறாங்க. பையன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. வாங்கி வைக்கிற சோத்தை வந்து கொடுக்குறாங்க. யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க, கேவலமாக இருக்கும். நான்லாம் நினச்சி கூட பார்க்கலீங்க. ஒரு முஸ்லீம் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டாருங்க, நம்மளை வெளியே அனுப்பிவிட்டாரு. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னய்யா? எஸ் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ். எந்த ஊர் ஐயா நீங்கள்? சேலம். சேலம். அங்கேருந்து இப்போ இந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி. இங்கே எப்படியா வந்தீங்க? வீட்டில் பிள்ளைங்க துரத்தி விட்டாங்க, அதனால் வந்துட்டாங்க. உங்கள் ஒய்ஃப் ஐயா? இல்லைங்க, இறந்துட்டாங்க. பிள்ளைங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஐயா? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருமே. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்களுக்கு தொந்தரவு கூடாது, மருமகனுக்கு தொந்தரவு கூடாதுன்ற வந்திருக்கேன். பையன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? ஒரு முஸ்லீம் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டாருங்க, நம்மளை வெளியே அனுப்பிவிட்டாரு. ஓ. வீட்டில் இல்லை, வீட்டம்மா இல்லை, வீட்டில் மற்ற வேலையெல்லாம் எடுபடி வேலையெல்லாம் செய்ய சொன்னார். நான் முடியாதுன்னு அடிச்சிட்டாரு, அதனால் வெளியே வந்துட்டு. அடிச்சிட்டாரா? அடிச்சிட்டாரு. சரி, வீட்டில் சும்மா தான் இருக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து செய்யலாமில்லன்னு சொல்லி கை வச்சிட்டாரு, சம்சாரத்தை பற்றி கேட்டுக்கிட்டு. அதனால் வெளியே வந்துட்டு. ஐயா, பொதுவாகவே தமிழ் மக்களுக்கு தான் உதவி செய்கிற குணம், இந்த இறங்குற மனசு எல்லாமே அது வந்து உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து குறைஞ்சிட்டே வருது, வர வர காலங்கள் மாற மாற குறைஞ்சிட்டே வருது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னையா? இதனுடைய ரீசன் என்னென்னா, இப்போ இந்த ஊரை பொறுத்த வைக்கலுமே எல்லாம் வாங்கினவங்க கூட குடிச்சிட்டு போதையில் கிடக்கிற விஷயம் தான். 2வது, வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தாலுமே வாங்கி இதை தூக்கி வச்சுட்டு அதை கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்றுக்கு போயிடுறாங்க. இதுதான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. வாங்குகிற பொருளை வீண் பண்ணுறது, இப்படி குடிச்சிட்டு கிடக்கிறது, இதனால தான். இதனால பசிக்கு இருக்கிறவனுக்கும் கிடைக்கிறது ஒன்றும் கிடையாது. கரெக்ட். இதுதான் ரீசன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இருக்கிறாங்க இல்லைன்னுலாம் சொல்லலையா, உண்மையாலுமே சொல்கிறேன். இது வந்து இவ்வளோ நாளில் வயிற்றுக்கு நைட்டில் கிடைக்குதோ இல்லையா, காலையிலேயும் மதியானம் இல்லைங்காமல் கிடைக்கிறது இல்லையா, சும்மா என் போய் சொல்கிறேன். வாங்கி சாப்பிட்ட வயிற்றில் சொல்கிறேன். நானே இன்றைக்கி கூட நான் படுத்துருக்கிறவருக்கு 2 கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படிங்களா? 3 சாப்பாடு கிடச்சிது, நான் 1 சாப்பிட்டேன். பசியோட காலையிலேருந்து படுத்து கிடந்தார், மனசு கேட்கல, கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என்னமோ பாவம், நமக்கு ஏதோ ஒரு பக்கம் கிடைக்காது அப்படிங்கிறது. இந்த நிலைமையிலே நீங்களும் உதவி செய்கிறீங்க. என்கிட்ட வந்துச்சுன்னா வச்சுட்டு என்ன சார் பண்ணுறேன், சுமந்திரி தெரியுறத ஒரு கொடுத்துடணும். அவர் காலையில் வந்து படுத்தாருங்க, உண்மையாலுமே பார்த்தேன், 10 மணிக்கு பார்த்தேன். நான் வெளியில் போய் அந்த மூலையில் நின்று சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், காலத்துக்கு உட்காந்து. ஐயா, நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் சமையல் வேலை, கேட்ரிங் வேலை பார்க்கணும். இப்போது என்னால் முடிஞ்ச ஏதாச்சும் உதவி, ஏதாச்சும் வேலை, ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஊரில் வேலை இருந்து இப்போ கூட அனுப்பிச்சி விடுங்க செய்கிறேன். ஐயா, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் கூட பிறந்தவங்க 12 பேர். எங்கள் வீட்டில் நான் 6வது. ஓ. இப்போ இருக்கிறது நாங்கள் 7 பேர் இருக்கிறோம். 7 பேர். அவங்களுக்குலாம் தெரியுமா நீங்கள் இப்படி வந்து இருக்கிறது? வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ தூரம் வந்துருக்கிறேங்கிறதெல்லாம் தெரியாது. எல்லாருமே சேலத்துக்குள்ளே தான் இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, நான் இது வரைக்கும் சேலத்தை விட்டு வெளியில் எங்கேயும் போனதில்லைங்க. எனக்கு அதிக ஊரில் தெரியாது. கல்யாண வேலைக்கு போய் ஒன்றால் வந்தது தான். இந்த ட்ரிப்பு தான் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி வந்துருக்கிற, மனசு சுத்தமாக வெறிச்சு போய் தான் வந்து இவ்வளோ தூரம். எப்படி உங்கள் பிள்ளைய நீங்கள் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் பிள்ளைய எப்படி நீங்கள் அடிக்க கை விட்டீங்க? நீங்கள் எப்படி விட்டீங்க? ஏங்க, பையன் தலைக்கு மேலே வசந்த பையனை என்னங்க போய் பண்ணுவீங்க? நம்ம உடம்புல தெம்பு இல்லை, 2வது கால் மூட்டு வலி எனக்கு. உங்கள்கிட்ட காசு இல்லை, சொத்து இல்லை, வீடு இல்லை, அதனால விட்டுட்டாங்க. ஒன்றும் இல்லை, அதனால விட்டுட்டாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? அது இருந்திருந்தால் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க. கரெக்டு. சரி, நான் என்னால் முடிஞ்ச அளவு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு ஒரு கேட்ரிங் வேலை நான் ரெடி பண்ணி ட்ரை பண்ணுவேன். நான் கன்ஃபார்ம்னு சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக செய்வீங்க. ஹெல்ப் தானுங்க, ஒரு உதவி தானுங்க. என்னம்மா, இது வந்து நமக்கு யாரும் தெரியாத இடம், நம்ம கண்ணுக்கு நம்மளை யாரும் நம்பிட மாட்டாங்கிறது வந்துட்டேன். மற்ற ஊருன்னா ஒரு கோயிலுக்குள்ளே திருச்சி சமயபுரம் எங்கே போனாலுமே சொந்த பந்தம் யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க, கேவலமாக இருக்கும். அதுக்காக தாங்க எவ்வளோ தூரம் வந்து. ஐயா, இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, கட்டப்பை இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னீங்க. அது ஆதார் அட்டை. ஆனால் இந்த ஊரில் அது தொந்தரவு. ஆனால் உண்மையில் நடக்குது, ஏகப்பட்டது நடக்குது. என்கிட்டயே காசு பணம்லாம் பிடிங்கிருக்காங்க. காசு பணம்லாம் பிடிங்கிருக்காங்க. நீங்களே இப்படி உட்காந்துருக்கீங்க, உங்கள்கிட்டையும் வந்து பிடுங்குறாங்க. நீங்கள் ஏங்க வாங்கி வைக்கிற சோத்தை வந்து பிடுங்குறாங்க, வந்து பார்க்குறாங்க என்ன சோறு வச்சுருக்காங்க. இந்த சோறு நான் பிரியாணி. ஏன் தமிழா இல்லை இந்த ஹிந்திக்காரங்க அந்த மாதிரி ஆக்கலாம்? இங்கே லோக்கல்கார பசங்களே தமிழ். ஆமாம், ஹிந்திக்காரலாம் இல்லைங்க, லோக்கல்கார பசங்க. போலீஸ்காரங்க இதை பற்றி அதெல்லாம் எங்கே கண்டுக்கிறாங்க? இதெல்லாம் யாருமே என்னன்னு கூட ரோட்டில் போகிறவங்க கூட கேட்குறது இல்லை. இதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். வேறு மற்றவங்க மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் நினைக்கிறது இல்லை.
ஐயா மனுஷனாக பிறந்தவங்க யாருமே இந்த யாசகம் கேட்குற நிலைமைக்கு மட்டும் எக்காரணம் கட்டும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது உண்டு. நான்லாம் நினச்சி கூட பார்க்கலைங்கய்யா. உண்மையாலுமே எங்கள் அப்பா வயிற்றில் பிறந்து நான் ஒருத்தர் இப்படி வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னமோ என் தலையில் தெரிஞ்சிருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இதுவுமே வேலை கிடைச்சா ஓடி போயிடணுன்னு தான் ஆசையில் நானும் ஊராக ஒரு நாளைக்கு போயிடுறது. இந்த விழுப்புரம் போய் 3 நாள் சுற்றினேன், வேலை கிடைக்கல. நேற்று நைட்டு தான் இங்கே வந்தேன். ஏறாத கடை கிடையாது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கடையாக ஏறினேன். என்ன சொல்கிறாங்க அந்த கடையிலலாம்? வேலை இல்லைங்க, ஆள் இருக்குது, ஒரே வார்த்தை. ஐயா இப்போ என் ஃப்ரெண்டு இப்போ யாராச்சும் வேலை எடுத்து கொடுத்துட்டாலும் எப்படி நான் உங்களை நீங்கள் சொல்கிறீங்க வேறு ஊருக்கு போகிறேன், இல்லை நான் உங்களுக்கு உண்மையிலே உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. அதனால எப்படி நான் கான்டாக்ட் பண்ணுறேன்? இங்கே தாங்க ஐயா எப்பயுமே வந்தேன்னா. இங்கேருந்து நான் பாண்டியிலேருந்து இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க. ஐயா 5 மணிக்கு இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஐயா இதை பார்க்குற தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, அவ்வளோதான். யாரையும் நம்பக்கூடாது. பெத்த பிள்ளையாக இருந்தால் பிள்ளைங்களா இருந்தாலும் நம்பக்கூடாது. ரொம்ப நன்றியா. தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பாக வராது, நான் சொன்னது தான். உங்கள் ஃபேஸ் வராது. சரி, ஃபோன் உங்கள்கிட்ட இல்லைன்றீங்க, இல்லை நீங்களே பார்க்கலாம். பேரில் கிடக்கு.